சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ பத்தின எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிய வருது. 32,00,000 என்கிட்ட நீ கடன் வாங்கியிருக்க. அதுக்கு முதல்ல வீட்ல இருக்கிறவங்கள சாட்சி கையெழுத்து போட சொல்லு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இருந்துட்டு அதெல்லாம் போட முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனோஜ்க்காக நம்ம அண்ணாமலை இருந்துட்டு சாட்சி கையெழுத்து வந்து போடுறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ வீணாக போனவொடனே எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அம்மா மட்டும்தான் நீ இப்படி வந்துடுவ அப்படி வந்துடுவேன்னு உன்னை சொல்லி சொல்லியே இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பரலாரம்மா உனக்கு கூட விஷயம் தெரியாதா? நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கில்ல, நீ எப்படி இருப்ப? இவங்க கூட 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்களாம் எப்படி போனால் என்ன? இந்த வயசில் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. நான் இருக்கிற கடனை அடிச்சுட்டு என்னுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிழிச்ச ஏற்கனவே நீ இந்த லெவலில் இருக்கிற போதே பிஸ்னஸை இந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுருக்க. ஏகப்பட்ட கடன் இருக்குது. இதில் நீ கேட்குற சொத்தை வேற நாங்கள் பிரித்து கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு நான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.